பின்வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக. யானைக்கும் அடிசருக்கும் திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை, எறும்பு ஊர கல்லும் தேயும், ஊழி பெயரினும் தான் பெயரார். பின்வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக. 1. யானைக்கும் அடிசருக்கும். மேடையில் பேசும்பொழுது அவ்வறிஞர் ராமன் தன் மனைவி தம்பி சுக்ரீவன் ஆகியோருடன் காட்டிற்கு புறப்பட்டான் என்றார். அது கேட்டு திடுக்கிட்ட அவையோர் யானைக்கும் அடி சறுக்கும் போலும் என்றனர். 2. திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். துரோகமிழைத்து கட்சியை கைப்பற்றியவன் இன்று எனக்கு எதிராய் சிலர் சதி செய்கின்றனர் என்றான். அது கேட்டு மக்கள் திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்றனர். 3. குற்றம் பார்க்கில் சுற்றமில்லை. இவர் இப்படி சொன்னார், அவர் அன்று அப்படி சொன்னார் என்று சுற்றத்தார் ஒவ்வொருவர் மீதும் குற்றம் கூறி ஒதுக்கி கொண்டு இருந்தால் முடிவில் குற்றம் பார்க்கில் சுற்றமில்லை என்பதற்கு இணங்க சுற்றம் என எவரும் இரார். 4. எறும்பு ஊர கல்லும் தேயும். பலமுறை பல வகையில் அப்பெரியவர் பக்குவமாய் எடுத்துரைத்ததால் எறும்பு ஊர கல்லும் தேயும் என்பது போல இறுகிய கைதிகளின் மனம் இளகத் தொடங்கியது. 5. ஊழி பெயரினும் தாம் பெயரார். காலனே கண்முன் வந்து நின்று மிரட்டினாலும் கையூட்டு பெறவே மாட்டேன் என்று கூறிய அதிகாரியை கண்டு இவர் ஊழி பெயரினும் தாம் பெயரார் என்று பாராட்டினர் பொதுமக்கள்.